பையா உக்கால போய் இதுதான் ஜபாது மலை. ஆமா தலைவா. இந்த ஜபாது மலை அறியாமல் தொழில் செய்ய வேண்டும். ஆயா ரொம்ப ஓவரா பேசுகிற என்ன பின்ன ஏறி வேலை செஞ்சு பணத்தை வட்டி போட்டு அமங்கலம் பண்ணிக்கிறேன். இந்த ஜபாது மலை. ஆமா குருவே. இந்த ஜபாது மலை அறியாமல் என்ன சுற்றி அக்கினி ஆறுபடும். நீங்கள் அமைதியாக தவம் செய்ய போகிறீர்கள். அந்த சிவனை நோக்கி நீங்கள் ஞான திருஷ்டி பார்க்க. உண்மைதான். அது மட்டுமல்ல, என்னை சுற்றி அக்கினி ஆறுபடும் என்று தெரியுமா? எதற்காக? பெண்கள் வாழையே அபச்சாரம் வாழையே பிடிக்காதா? ஏன் மதுரான பஸ்ல புரியாது? அது மட்டுமல்ல, என்னை சுற்றி பூத கலைஞர். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக நீ காவல் புரிய வேண்டும். என்ன நடக்கிறது பார்க்க வேண்டும். சிவனை கோரி அந்த ஓனர் எங்கடா வச்சுக்கிறான் அந்த பவுடரை? ஊருக்கு 2 கிலோ விபூதி வாங்கி இப்ப நம்ம ஜபாது மலை அறியாமல் வந்துவிட்டோம். இந்த மலருக்கு இயற்கையெல்லாம் பார்த்து ஆடி பாடிக்கொண்டே ஜபாது மலை சென்று மாப்பிள்ளை பார்க்கலாம். அன்பு தோட்ட காவல்
மலை அடிவாரத்துல இன்னும் கொஞ்சம் தொலைவே பார்க்கலாம்ல. நம்மளால முடியாது, நான் வரல, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். ஐயோ, என்னுடைய அக்கா மாப்பிள்ளை நான் பார்க்க முடியாத அக்கா பார்க்க வேண்டும் என்று அக்னி அது இப்படி வருதாமா? அக்னி யாராக ஓடுகின்றது? நம்ம மீறி எப்படி பார்க்க முடியும்? அக்கறைக்கு போனா தானே அவரை நான் பார்க்க முடியும். சரி, ஓடுறது இப்போது பார். என்னுடைய மாய சத்யா. ஓ நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? ஏமா நீ நோம்பு சட்டி கோயம்பு சட்டி என்ன? கோயம்பு சட்டி நோம்பு சட்டி அதான் இல்ல பூ சட்டி. பூ சட்டி தான் உங்க தொல்லை பண்ணிக்குது. இப்போ உன்னுடைய சக்தியால அந்த அக்னி யாரு வந்தது இல்ல, இப்ப அது மறந்து விட்டது. உன்னுடைய என்னுடைய சக்தியால் அது அக்னி யாராக இருந்தது, அதாவது ஜலமாக ஓட வேண்டும். சக்திப்படுத்தி விட்டோம். நெத்தினிலே உனக்கு எதுக்கு ஆகாது? நான் எதுக்கு இருக்கேன்டா? நான் தழிச்சு முள்ள வரமாட்டேன்னு சொன்னேன். நான் எந்த பிள்ளையான உங்க அம்மா இருக்கிறது உனக்கு எந்த பயமும் கிடையாது. பூத்தக்கானுங்க அப்படியே ஓடியா நெருக்கிற மாதிரி ஓடியாது. பாத்தியா? ஆமா, என்ன சோதனையாவே நடக்கிறது? மாப்பிள்ளைய பார்க்க முடியுமா முடியாதா என்று மனசு வேதனையாவே இருக்குடா. மாப்பிள்ளைய பார்க்கலான்னு போகும்போது இவ்வளவு போராட்டமாக்குது. எப்படி பார்க்க இந்த பாரு, இந்த பூதங்கள் வந்தது, அதாவது என்னுடைய மாளிகை அப்படியே மறைச்சு விட்டோம். பாத்தியா? ஓடி போச்சுங்க. இதார வராது. இன்னும் கொஞ்சம் தானே பார்க்கலாம்ல. என்ன வெந்தயாக இருக்கிறார்? இருப்பிடம் யாரோ ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கு வேலையே இல்லை. அமர்ந்து பார்க்கலாம். மாப்பிள்ளைய தேடி வந்திருக்கிறோம். இருந்தாலும் சக்கரை மூட்டு மாதிரி அக்கா வீட்டுக்கார குறை சொல்லக்கூடாது. காட்டுல இருக்காரு இல்ல, அதோட மாமாடா பையன். மாமாடா நம்மளுக்கு சேலையில வீடு
மலையில அக்காவுக்கு பார்க்க போற மாப்பிள்ளை இருக்கிறாரு. ஒரு மாப்பிள்ளை முனிவர் இப்படி பெண்ணு காலி வரா. அதான் என்னமோ இவன் வந்து கலப்படமா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். யாருன்னு தீர விஷயம் தான் தெரிஞ்சிடும். ஓ மாமா ஓம் நமச்சிவாய. ஓம் ஐயும் பொய்யும் மத்தலாட்டம் நிறைய பேர் உள்ளாங்க. அபாண்டமான பொய்யும் பொய்யும் உள்ளும் பிறக்கும் எங்கு சென்று முடியுமோ தெரியவில்லையே. அம்மா. இருந்தாலும் அதனால நான் தவசேனன் என்னை தொட்டானால் கெட்டு விடுவாய். உடனே கிளப்பி விடும். என்ன தொட்டு விட்டால் படால் கிளப்பி விடும். அதை விடுங்க மாமா. என்னை ஷேவிங் பண்ணுகிறானே. அதான் அதான் சரி, அதை விடுங்க. நான் வேற விதத்தில் சென்று விடுவேன். உக்காலம் தங்கச்சியும் நான் மனசிலே ஓட்டி ஓடுவேன். சரி, விடுங்க. முதல்ல யாரு அதை கேளு, யாரு நீ கேளு. என்னமோ ஆளு சக்கரை மூட்டு மாதிரி இருக்கு. பொம்பளை பார்த்தா ஓடியாரு இவரு சந்தேகமாகுது. நீயே கைய பாடுறா. அப்ப மாமா உங்க பயிரு பம்பங்களோட பாவி என் பெயர் கண்டவரிசி. கண்டவரிசி கண்டவரிசியா தேசுரா சூத்தடி பாட்சர். என் பெயர் கண்டவரிசி. என் பேரு உன் பேரு காலவிரிசி. காலவிரிசி பேரு அவர் எல்லாத்தையும் விரிசி விரிகெல்லாம் ஒண்ணுமே பாவி. யாரு சொல்லுங்க தேடி மாறி ஓடி வந்திருக்கிறேன். மழைக்கு போட்டு விட வேண்டும். யார் மாமா? வாரம் என்ன அப்படின்னு சொல்லு. வாரம் சொல்லு. யார் தெரியுமா? யாரு? ஹாய். நாடா நீ வேற. ஏன் அடித்து கொண்டிருக்கிறான் சிஷியன்? நான் இங்கே இல்லை, அடுத்தவனம் புறப்படுகிறேன். நானா கஷ்டப்படி என்ன காவலுக்கு போவாத மாடா அதுக்கு ஒழுங்கான முன்னுவா உண்மை சொல்லணும். இவன் துபாகர் முன்னு தெரியுது. பார்க்க ஒரு பொம்பளைக்கு எந்த முன்னுல இவ்வளவு சீக்கிரம் ஆசைப்பட மாட்டான். இவன் துபாகரு துலாகரு. நம்ம ஏங்க நம்ம போவோம். அங்க போலாமா? மீதி எங்க தெரியுமா? நாளை நம்ம ஆபீஸ்ல தபதம். எங்கே செல்கிறாய்? எங்கே மலைக்கு செல்கிறோம். போக முடியாது. நான் யார் தெரியுமா? நாதான் ஜபதக்கினி முனிவர். நீங்களா? காலில் வந்து கும்பிடுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா பையா, நல்லா இருமா, நல்லா இருமா. தேடி வந்து ஒரு பொம்பளை எதுக்காக வருவாங்க? எதுக்கு? எங்க அக்கா இருக்காரு. ஆமா. எங்க அக்கா அக்காவா சொக்காவா? என்ன? அவருக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறேன். ஜப்பாது அந்த மகன் வாண்டா மீன் தான். இவன் துபாகராவே பேசுகிறான். எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாதான் ஜபதக்கினி முனிவர். தெரியலையா? ஆதார் கார்டு காட்டு. ஆதார் கார்டு ஆதார் வேண்டிய பணத்தை முடிக்கிட்டாங்க. நம்பல நம்ப மாட்டீங்களா? நான் தான் முனிவர். வாங்க, நான் நல்ல முனிவன். அப்ப நாங்க சொன்னது துபாகர் தானே? அவருக்கு சீடன், அவருடைய சிஷியன் நான். அட கசுமாலமே, அட துபாகர், அட கூவோடு. பார்க்க வந்த மாப்பிள்ளைய காட்டு ஏதோ கொஞ்சம் மிஞ்சிட்டா. அவன் பார்க்கும் போது கலப்புன்னு சொன்னான். அவன் எப்ப அவன் பொடிய பிடிச்சானோ
அவன் துபாகர்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. சரி அதை விட அவன் கதை நமக்கு எதுக்கு? ஏய், வழி விட முடியுமா முடியாதா? இப்ப முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஆகணும். முடியாது. முடியாதா? ஆஹா. முடியாதும் எதுக்கு இங்க வந்த? டேய், வழி விட முடியாதுடா. விட்டுதான் ஆகணும் எனக்கு. ராடி நான்சென்ஸ் டிசீஸ் உம்மா பொறி உண்டை. வழி விட முடியாது. ஏய், முடியாது. இப்ப நான் ஜவாது மலிக் ஐ முடியாது. பாப்பா.
மகிமை தெரியாமல் உன்னை வாடி என்றும் போடி என்றும் இந்த வாயால் நான் தகாத வார்த்தை கூறிவிட்டேன் தாயே. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும். உன்னுடைய புகழை தெரிந்தேன் அறிந்தேன். உமக்கு வழி இருக்குது. புறப்படு புறப்படு. பொங்கு சார் நான் சொல்றேன் இல்ல ஆடி போட்டாங்க நான் யாரு என் பேர் கட்டுவேன். இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா? பயப்பட மாட்டேன். உண்டு புறப்படு புறப்படு. இப்போ வை உரையா காட்டணுமா? ஐயோ பயமாகுது அந்த இடத்த பார்த்தோம். எப்படி தேடி விட்ட போச்சா உன்னா? அம்மா தாயே, உமக்கு வழி இருக்குது. ஆனால் ஒன்றெல்லாம் அர்த்தங்கள் நிறைய இருக்கும். சற்று வினாடி பொறுக்க வேண்டும். ஆமா, நான் சென்று என் குருவனை பார்த்து உத்தரவு வாங்கினாரன். விடைத்தாம்பலம் வாங்க இல்ல வடத்தாம்பலம். உங்க அத்தை இப்படி ஆனா ஏமா உனக்குத்தான் ஆணி கால எப்படி எனக்கு ஆணி காலு இவனுக்கு ஒருத்த கெட்டமா இருக்காள். ஓடாடியா மண்ணாட்டு எங்க பார்த்தாலும் சொல்லி வேணாம் பார்த்துட்டே போடு. சீப்பால வார உங்க வீட்டுல ரசம் வைக்க தப்பா நினைக்காத. வீடு இருந்தவனு கூட அதோட கொடூரமான விஷயம் சொல்றேன். சொல்லிட்டுமா விளக்கமாக சொல். விளக்கமா விழாவலியா வெள்ளையா சொல்லுறேன். உனக்கு சும்மா இருக்க மாட்டேன்.
விடுவேன். நம்மை நோக்கி இந்த ஜபாது மலையை நோக்கி ஒரு பெண்ணும் பெண்ணா? ஆமா ஏய் ஓடுகிறான். நான் தலைக்கிற மாதிரி பையன் ஒருத்தன் கூட பின்னாலே ஓடுது. ஆமா அது என்ன வாட்டமா இருக்குன்றான். என்னை பார்த்து பாடுறாங்கன்றான், என்னை பார்த்து உருளை காட்டுறான்றான், என்னை பார்த்து சக்கரை மோட்டான்றான். ஆனா உன்னை பார்த்தா என்ன சொல்லுவான்னு தெரியல குருவே. என்னை தேடி ஒரு பெண்மணி வருகிறாள் என்றால் முதலில் அக்னி ஆறி ஓடிக்கொண்டு அக்னி ஆறு வந்தா அக்னி ஓடிச்சு. ஓம் சக்தி என்ன அந்த சக்தியால அக்னி எல்லாம் நீராக மாறி அந்த அக்னி ஆறி நீராக மாறி விட்டதா? ஓடி போச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமா வேற கம்னரு வந்தா அந்த பெண் அந்த கருப்பாக மாதிரி ரவுண்டு. ஐயோ எப்பா கொடிக்கம்பளி வேற அவன் பாக்குறதுக்கு ஓடுறான். அவன் பின்னாலே 2 பூதங்கள் வந்து அப்போ பார்த்தா அவன் ஓம் நம 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 நமன்னு சொன்னான். போதமெல்லாம் ஓடி போச்சு. ஓடி மறைந்து விட்டது. ஒருவேளை அவன் சூனிகா சேர்ப்பானோ? கணக்கில் மறைந்து விட்டது. நீ காவல் புரிந்து கொண்டிருந்தாய். என்னப்பா எங்கிட்ட வந்துட்டாங்க. நான் பயப்படுனா எத்தனை பேரை பார்த்தவன் நான். எவ்வளவு பொம்பளைய பார்த்தேன், எவ்வளவு ஆம்பளைய பார்த்தேன், எவ்வளவு முனிவர்களை பார்த்தேன், எவ்வளவு பேய பார்த்தேன், எவ்வளவு பிசாசி பார்த்தேன். ஏன் பார்த்தா அதெல்லாம் சாதாரண மனுஷன். வந்தாங்க வழி கேட்டாங்க, விட்டனா விட முடியாது சொன்னேன். ஓமா போனா உள்ள வாவி மொவ மிரட்டிப்பட்ட குருவே. வாழ்நாள்ல புள்ளியா பிறந்து இன்னைக்குதான் அந்த ஊர்ல பயந்து அண்டை வாங்கத்தான் நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பயப்படல. ஓனாபர் உள்ள இந்த பூமாதேவிக்கு ஆகாரவாணிக்கு அகோரமா காலில் படுத்துட்டா. காலியா உருட்டு தெருத்துற அப்படி ஓடுறான் ஓடாறேன். இதான வாயில போட்டு இருப்பான். எனக்கு பயமே போச்சு. மலையை சுத்தி ஓடியாரு. நான் சுத்தி வருகிறேன் ஓடின மாதிரி ஜபாத நோக்கிய அப்படி ஜபாத மலை அந்த எல்லா மலையும் சுத்திட்டு ஓடாரான். மேலே ஓடியாரான். ஓடாது மேல யாருன்னா அப்பதான் எனக்கு உசுறு வந்தது. அவள் யார் என்று நான் பார்க்கிறேன். இப்பொழுது என் நாளை பார்க்கிறேன். ஒரு மாய மாலை ஒன்று உட்பட செய்கிறேன். நம்முடைய வரவேற்பு கொடுக்க பரவாயில்ல. உன் நாஷ்டா திருஷ்டில மாயி மாலையை பார்த்துட்டேன். அங்கேயே நாஷ்டா திருஷ்டி, இங்கே மாயி மாலை. என்ன மாலை? மாயி மாலை. மாய மாலை என்ன மாலையா? கொடு. இந்த மாலை எடுத்து சென்று என்ன போட்டுக்கூடாதா? நீ அனுபவிக்கவே கூடாது. நான் போடுறது அப்ப உனக்கே போடு. இந்த மாலை எடுத்து சென்று என்னை தேடி வருகிறாளே ஒரு பெண் மாலை அவளுடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். அவள் அணிந்து கொள்வார். அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து இந்த ஆட்டம் வச்சது யாருன்னா பாதில ஏன் வீட்டுக்கு போனீங்க? ஏமா உங்கள்தான் பையன் வேற பாப்பா பாதில போவாதீங்க. இந்த ஆட்டம் பார்த்துட்டு இது சாமி நாடகம். இனிமேதான் நாடகம் நல்லா இருக்கும். இந்த நாடகத்துல யாரு பாதில ஏசி போடுறாங்களோ ஆம்பளை இருந்தாலும் பொம்மை இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல அவங்க மண்வெளி பாம்பை தான் பிறப்பாங்க. சுத்தணுமா வழி விட போறியா இல்லையா? வழிய உண்டு உண்டு. போவாதுங்க. இங்க இருங்க. மண்வெளி பாம்பா போடுங்க. ஆமா இங்க இரு. சென்றேன், குருவை சந்தித்தேன். சற்று நேரம் உரையாடினோம். உங்களை பற்றி நிறைய உரையாடினேன். குருமகன் சொன்னார்,
அந்த பெண்ணை அனுப்புங்கள். ஆனால் ஒன்று இதான வரவேற்பு மாலை. அது இந்த மாலையை அணிந்து கொண்டு அந்த பெண் என்னை பார்க்க சொல்லிட்டார். பாத்தியா, நான் அந்த பகானா என்னவோ என்று நினைத்தேன். வர பெண்ணுக்கு வரவேற்பு மாலையோடு என்ன வர வைக்கிற பாத்தியா? வரப்பு என்னைக்கு வாக்கியா என்னைக்கு சரி பெற்றுக்கொள்வேன். இந்த மாலையை போடுமே வேற மாலையை போடுவோம். கெதிய நாள் பேர் போடுமா நான் மாலையை கைத்துல போட்டதோ என் பார்வை போய்விட்டதோடா. கழுத்துல போட்டு உனது 2 கண்களும் தெரியாம போச்சு. கண் பார்வை போய்விட்டதே, நான் என்ன செய்வேன் அன்பு? ஆசையாக ஓடி வந்தனே. அக்கா நீ போக வேண்டாம், மாப்பிளை பார்ப்பதுக்கு நான் சென்று எப்படி இருக்கிறாரு நான் பார்த்து வரணும் சென்றனே. ஐயோ, நான் மாப்பிளை பார்க்காத பாவி ஆகிவிட்டேன்டா. என் பார்த்து போய்விட்டதே. அன்பு எந்த வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது. நீங்களும் அக்காவின் கணவரை பார்ப்பதற்காக இங்கு ஓடி வந்தோம். வந்த இடத்துல உனக்கு 2 கண்களும் தெரியாம போச்சு. யார சொல்லி என்ன பண்றது? இங்க நடந்த கதை வந்து அக்காவோட விட்டுற வாமா தண்ணி குடிக்கணும். என்ன பின்ன
நான் எவ்வளவு படிச்சுட்டு நான் டிகிரி படிச்சுட்டு எவ்வளவு போட்டு எவ்வளவு பேண்ட் ஷர்ட் போட்டு எவ்வளவு டீசெண்டா இருந்தேன். என்ன கூட்டாந்து கொட்டை சட்டை விடுவேன். இந்த அடந்த காலத்துல டீயா உண்டா? டீ கிடையாது குருவே. டீ கிடையா, ஒரு சிகரெட் கிடையாதுண்டா, ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன லீவ் கூட ஓடி போக முதல்ல. உன்னுடைய களத்திலே மாலை ஒன்று உழப்பிடு. ஆமா, அந்த மாது களத்திலே என்ன நடந்தது? கமனே ஒரு பெரிய கஷ்டமா போச்சு. ஆமா குடுவேன். பேசாத குடுவேன். அந்த மாலையை கொடுத்தேன். அந்த பெண்ணு வாங்கி கழுத்துலதான் போட்ட உடனே அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியலையா? அது மட்டும் அல்ல, அந்த பாதைக்கு இரு பார்வைதான் போனது. இந்த உண்மையை உற்றார் உருவத்தில் வைத்தால் அவள் அப்பொழுது சொல்லாக என் தங்கை ஜமாது மலைக்கு சென்றார். நான் மணக்க வேண்டிய கணவரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சென்றேன். வரவே இல்லையே. நான் மணக்க போவோம். எப்படி இருப்பாரோ? பாராரோ காத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் என் தங்கையும் வரவில்லை, மாணிக்கமும் வரவே இல்லையே. அம்மா, இங்க இருந்து உன்னுடைய கணவரை பார்க்க போகணும்ல? ஆமா. அங்க போன இடத்துல என்ன நடந்து உன்னுடைய தங்கச்சா கேட்டு அக்கா எப்படி தெரிவிப்பேன் அக்கா? நானும் சேடனை சென்றோம் அக்கா. ஜவ்வாது மலைக்கு சென்றோம். செல்லும் வழியிலே சில சகனங்கள் ஏற்பட்டு விட்டதக்கா. சகனங்கள் ஏற்பட்டு சகனமா? என்னம்மா சகனம்? போக வழியிலே முதல்ல அக்னியாறு ஓடியதக்கா. அக்னியாரா? ஆமாக்கா. அதனுடைய மாலையால் மறைத்து விட்டேன். இரண்டாவது போகும்போது பெரிய பூதகணங்கள்லாம் கிளம்பி விட்டது. அதுவும் என்னுடைய மாலையால் மறைத்து விட்டேன். வழி விட்டதக்கா. ஒரு சீடன் முனிவருக்கு சீடன் அறியாமல் சீடன் அங்கு அமர்ந்து கொண்டிருந்தார். அவனிடம் அவரை பார்க்க வேண்டும் என்று வழி கேட்டேன். அவர் என்ன தெரிவித்தார்? சீடனை கொண்டு வந்து ஒரு மாலை கொண்டு வந்தார். இந்த மாலை போட்டீங்கன்னா அந்த மகான் உன்னை வர வைத்தது சொன்னார் என்று பார்க்க வேண்டும் என்றால் இந்த மாலை அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தாரே. நான் வரவேற்பு மாலை என்று என் கழுத்துல போடும்போது என் பார்வை போய்விட்டது. இந்த நிலைமை உனக்கு
நான் மணக்க வேண்டிய கணவரை நீ பார்க்க சென்ற இடத்தில் வரவேற்பு மாலை கழுத்தில் அணிந்ததும் கண்ணில் தெரியாமல் போய்விட்டதா சாமண்டி அம்மா நினைந்து நினைந்து அழுதிட்டால் நிம்மதி பூஞ்சோலையிலே பொறுத்து குழந்தை செய்ய ஆசைப்பட்டேனே என் ஆசையெல்லாம் வீணாய் போய்விட்டது. இந்த பாவியால் அல்லவா உனக்கு பார்வையே போய்விட்டதம்மா. முடிந்து விட்டதக்கா. தாய் தந்தை கேட்டால் நான் என்னம்மா பதில் சொல்வேன்? ஐயோ சாமண்டிக்கு இந்த நிலைமை என்று நான் சொன்னால் மனவேதனை அடைவாரே நம் தந்தை. அம்மா அக்கா என்னம்மா இந்த நேரத்துல நான் ஒரு சத்தியம் கேட்பேன். சத்தியமா வாக்கு தவறாத நான் செய்து முடிக்கிறேன் என்று என் கருத்தில் சத்தியம் செய்து கொடுக்கலக்கா. சத்தியமா? ஆமா. இரு பார்வையும் இல்லாத நேரத்தில் சத்தியம் கேட்பது என்னம்மா இது? சரி கேட்டாலும் நான் செய்து முடிக்கிறேன் அம்மா. என் அருமை தம்பி சத்தியமா எதை கேட்டாலும் நான் செய்து முடிப்பேன் அம்மா. அக்கா நான் உங்களுக்காக ஜவ்வாது மலைக்கு மாப்பிள்ளை தேடி போனேன். ஆனா அவரு முகத்தை பார்க்க முடியாத பாவியா வந்து நிற்கிறேன். உனக்கு மன திருப்தி கிடையாதக்கா. உனக்கு மன திருப்தி கிடையாது. மாப்பிள்ளை நான் பார்த்திருந்தால் அவர் எப்படி இருக்கிறார் என்று உனக்கு தெரிவித்திருப்பேன் அக்கா. ஆனால் நீ இப்பவே செல்ல வேண்டும். அந்த ஜவ்வாது மலைக்கு சென்று அந்த முனிவரே நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் என் வாக்கு அக்கா. மனமில்லையோ இறைவா கலங்கூ நிலை மாற வழி இல்லையோ
ஆனால் உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனமாக போய்விட்டது. சிறையாக போய்விட்டாயே சாமண்டி. சாமண்டி, எண்ணத்தை பூர்த்தி செய்கிறேன். இப்போதே ஜபாத மலைக்கு செல்கிறேன். நீ பார்த்த மாப்பிள்ளையே நான் மணந்து கொள்கிறேன். உண்மையில் ஆணை, சத்தியம் சத்தியம். தினமும் உன்னை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். காட்சி தர மறுக்கிறேன். ஜெகதீஸ்வர சாமி சந்தேக கொடுவாளால் அறிந்துவிட்ட எங்கள் உறவை நீதான் எனக்கு வேண்டும். அந்த நாள் எந்த நாள் என்று காத்து கொண்டிருந்தேன். அந்நாள் இந்நாளில் விரைவாக வரும் என்று எதிர்பார்க்கவே இல்லையே. எங்கே இருக்கிறார் மகா? ஓ, இவரையே நான் மணந்து கொள்கிறேன். இருந்தாலும் இவரை எழுப்பலாம் என்றால் ஆழ்ந்த சிந்தனையோடு ஐம்புலனை அடக்கி பக்திலே ஆழ்ந்திருக்கிறாரே. இது எப்படி மறைக்கிறது? ஆடி பாடி எப்படியாவது மயக்க வேண்டும். காதல் கொள்ளை கொண்டிடலாமா? அன்னவளுக்கு சாபத்தை கொடுக்கிறேன். நீ சண்டாளி அழப்பா கணக்கு
போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டீரே, எனக்கு விளக்கமே புரியவில்லையே. சண்டாளி என்றால் என்ன சுவாமி? அதற்கு விமோச்சனம் சொல்லுங்கள். விமோச்சனம் சொல்கிறேன். உனக்கு திருமணம் ஒன்று நடந்தால், திருமணம் நடந்து உன்னுடைய கணவனை மனதில் எண்ணாமல் மாட்டாளை மனதில் எண்ணால் அப்பொழுது நீ சண்டாளியா போகிறவன். இதுதான் அந்த சாபம். அதுதான் எனக்கு திருமணமாகி என் கணவரை விட்டுவிட்டு வேறொரு மனதால் நினைத்தால் அப்பொழுது உன் கற்பு பொறிவாய்விட்டது. இந்த சண்டாளி என்ற சாபம் பழிக்கும். ஆமா, அவ்வளவுதானே? உண்மைதான். சுவாமி, எனக்கு எதற்காக சண்டாளி என்ற சாபம் வரப்போகிறது? ஏய், நான் எதற்காக மாற்றான் ஒருவரை மனதால் கூட நினைக்கவே மாட்டேன். அதனால் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன சிவசிவா, நீ யார்? எந்த நாடி? உன்னுடைய பெயர் என்ன? எதற்காக இந்த ஜவ்வாது மலை தேடி வந்தால்? ஒரு நாட்டின் இளவரசியே. ஒரு நாட்டு இளவரசி என்றால் இதற்குரிய ஆளக்கூடிய ரைவத மன்னருக்கும் ரைவத பூஷணிக்கும் மகளாக பிறந்தவள் என் பெயர் ரேணுகா. தங்கை சாமுண்டி ஒருவள் இருக்கிறார், பார்த்திருக்கிறார் நீங்கள். ஆமா, மக்கள் பழக்கை ஆண்டவனை துளைத்துக் கொண்டிருக்கை எனக்கு திருமணம் என்று பேர். நல்ல முறை தொழில் உன்னுடைய நாடு சென்று வா, நான் வருகிறேன். என் மனம் உன்னை நாடிவிட்டது. என் மனம் உன்னை நாடவில்லை. நாடத்தான் வேண்டும். இல்லை, நம் இருமணம் ஒன்றுபட வேண்டும். அதுதான் நடக்காது என்று சொல்கிறேன். இதோ ஆலயத்தில் திருமணம் நடக்க வேண்டும். இருவரும் வேண்டாம், உனக்கு வெண் பிடிவாங்க. சீக்கிரம் செல், 100 நாடு சென்று வா, நான் வருகிறேன். இல்லைங்க, ஒரு பெண் வந்துவிட்டால் எதையும் செய்வார். ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால், சாவதும் பெண்ணால், சகலமும் என்னால். என் வலையிலே சிக்கிவிட்டாய். அதுதான் நடக்காது நான் சொல்கிறேன். நடக்கவே நடக்காது. சிலந்தி வலையிலே சிக்கியவன் மீண்டு விடுவான். ஆனால் என் வலையில் சிக்கிவிட்டாய், நீ மீளவே முடியாது. அதுதான் நடக்காது என்று சொல்கிறேன். வர முடியுமா? முடியாது. முடியாது சொல்கிறேன். எல்லாம் பார்ப்பது. ஐயா, சுவாமி, சிவா சிவா, சிவ சிவ பூராதான் இருக்குவா. ஆண்டவன் மக்கள் நூற்றி ஆண்டவனை காணாமல் எந்த பெண்களை பார்ப்பதே கிடையாது. உன்னை விடுவதும் இல்லை. இளம் பருவத்தான் காமன் என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. சரியா போச்சு போ. நான் உன்னை கல்யாணம் செய்துனா ஒரு நிபந்தனை இருக்குது. உண்மைதான். என்ன நிபந்தனையோ? அந்த பாட்டையா நீரோடை ஆமா, நதிக்கரை. உண்மைதான். அந்த நதிக்கரைக்கு சென்று மணலை குடம் செய்து நீர் கொண்டு வந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன். போன விட்டுங்க. நானும் ஒரு மானிட பெண். என்னால் முடிய வேண்டிய காரியமா இது? அதுவும் மணலால் குடம் செய்து அந்த குடத்தில் ஜலம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் சிவ பூஜை செய்ய வேண்டுமா? ஆமா, அப்படி இல்லை என்றால் என்னை மறந்துவிடு, நான் வருகிறேன். என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். சுவாமி, நீ கூறியதை போல் நதிக்கரைக்கு செல்கிறேன். மணலால் குடம் செய்து ஜலம் கொண்டு வருகிறேன். போதுமா? எங்க செல்கிறாய்? நதிக்கரைக்கு செல்கிறாய். மணலை குடம் செய்து நீர் கொண்டு வர செல்கிறாயா? நீ எப்படி நதிக்கரைக்கு செல்கிறாய்?
மணலே குடம் செய்கிறாய், நீர் கொண்டு வர என்று பார்க்கிறேன். இப்பொழுது உன் கற்பை நான் சோதிக்கிறேன்.